பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்களே அலற விட்டுருக்கிறாரு ஒரு முனியப்பன். மிகப்பெரிய கான்ட்ராக்டுக்காரனே பயந்துட்டு திரும்பி போக வச்சிருக்காரு ஒரு முனியப்பன். மிகப்பெரிய கோடீஸ்வர பணக்கார முதலைகளே பயந்துட்டு திரும்ப ஓடியிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பயமுறுத்திருக்கிறாரு ஒரு முனியப்பன். அவர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, சேலம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணங்குடி முனியப்பன். சேலம் 5 ரோடு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டூர் போற வழியில அமைஞ்சிருக்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா, டால்மியா போர்டு பக்கத்துல வந்து வெண்ணங்குடி முனியப்ப சாமி கோயில் அமைஞ்சிருக்குது. அந்த முனியப்ப சாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பைபாஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து அதுதான் மெயின் தளமா இருந்திருக்குது. இன்னும் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சவாட்டி, போக்குவரத்து நெரிசலின் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, பைபாஸ் அகலப்படுத்துறாங்க. அதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பாலம் வரதா இருந்துச்சு. அந்த பாலம் வரது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வெண்ணங்குடி முனியப்ப சாமி கோவில்ல அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதியில தான் வரதா இருந்திருக்குது ஆரம்ப காலகட்டங்கள்ல. அதுக்கோசரம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே வந்து பாலம் போட்டுட்டு இருந்த ஒவ்வொரு பகுதியிலுமே பாலத்துக்கு இடையூறா இருந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நவுத்தி நவுத்தி கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க நவுத்தி நவுத்தி கொண்டுட்டு வந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு கோயில்லயும் நவுத்த அவங்களுக்கு என்ன இருந்திருக்குது, சாமி என்ன பண்ணுது, சாமி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப தைரியமா. அப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர கான்ட்ராக்ட் ஒரு காலகட்டங்கள்ல என்ன பண்றாரு, கரெக்ட்டா வெண்ணங்குடி முனியப்பசாமி பகுதியில வந்து அந்த பாலம் கன்டின்யூ ஆகுது. அப்ப அவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, சரிப்பா கோயில்ட்ட ஏதாவது பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அவரு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்கிறாரு. அவரோட பேச்ச கேட்டு அந்த அப்பாவி கிரைன் ஆப்பரேட்டர் என்ன பண்ணிக்கிறாரு, கோவில் பக்கத்துல வந்திருக்கிறாரு. வந்த உடனே அந்த கிரைன் பழுதாகி நின்றுருக்குது. உடனே எல்லாருமே வந்து என்னடா ஆச்சு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. இங்க அவரு இது பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல அந்தாண்ட அவருக்கும் வந்து ஃபேமிலியா பர்சனலாவே வந்து மிகப்பெரிய அடுத்தடுத்து ஒரு சில அடிகள் விழுந்திருக்குது. அடிகள்னா மிகப்பெரிய அளவுல அது மட்டும் இல்லாம, குடும்ப அளவுல மட்டும் இல்லாம, தொழில்லயும் இங்க இவரு எப்ப அந்த கோவில் விஷயத்துல கை வைக்க சொன்னாரோ, அதே நேரத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் ரீதியாவும் மிகப்பெரிய அடிகள் அப்படிங்கிறது விழுந்திருக்குது. பின்னடைவுங்கிறது ஏற்பட்டிருக்குது. அட் த சேம் டைம் இந்தாண்ட சாமி கிட்ட வேலை செய்ய போனவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு சாமி பக்கத்துல போனோனே கண்ணு தெரியாம போயிருக்குது. சாமி கிட்ட போனோனே ஒரே மயமயன்னு இருந்திருக்குது. கண்ணு தெரியாம இருந்திருக்குது. வண்டி ஆப்பரேட்டருங்களுக்கு. உடனே வண்டிய விட்டு கீழ இறங்கி வந்துட்டு சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுருக்காங்க. அப்புறமேட்டு தான் மறுபடியும் அந்த கண் பார்வைங்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு முள்ளமா வந்திருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயுமே விளக்கமே குடுக்க முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க கடவுள் தான். வெண்ணங்குடி முனியப்ப சாமி தான். இந்த முனியப்ப சாமி கோயிலுக்கு இந்த மாரி பண்ணிட்டு இருந்த கான்ட்ராக்டர் மட்டும் கிடையாது. மிகப்பெரிய அரசியல்வாதிகளுமே கூட இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குன்னு இல்ல. பொதுவா அரசியல்வாதிங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுல என்னப்பா விஷயம்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமா கேட்ட ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வெண்ணங்குடி முனியப்ப சாமி கோயில் பக்கத்துல பாலம் போட்ட டைம் தான். அப்படி இருந்த டைம்ல அரசியல்வாதிகளே கூட ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு கோயில் இருக்குதா? அப்படின்னா நம்ம அந்த கோயிலுக்கு நேர்ல போய் நம்ம சாமி கும்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் சரி, அனைத்து பணக்காரங்களும் சரி, நல்லவங்க, கெட்டவங்க, ஏழைங்க, பணக்காரங்க, புது வண்டி வாங்குறவங்க, பஸ்ஸுல போயிட்டு வரவங்க அனைவருமே புது வண்டி வாங்குனாலும் சரி, வருஷான ஆயுத பூஜை போட்டதா இருந்தாலும் சரி, அனைவருமே வெண்ணங்குடி முனியப்ப சாமி கோயிலுக்கு வந்து பூசை போட்டுட்டு தான் போவாங்க. இவங்க வந்து இருக்கறதுலயே ரொம்ப தூரம் சொல்லி வாழப்பாடியில இருந்தாலும் சரி, இவங்க சேலம் டவுனுக்கு வந்து சேலத்துலருந்து 5 ரோட்டுக்கு வந்து அங்க வெண்ணங்குடி முனியப்பன் கோயில்ல வண்டியோட பூசை போட்டுட்டு போறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. வாழப்பாடியில வண்டி வாங்குறவங்க வெண்ணங்குடி முனியப்பன் கோயில்ல வந்து பூசை போட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுற்று வட்டாரத்திலே மிக ஃபேமஸான கோயிலு. சேலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணங்குடி முனியப்பன் கோயில்னு சொன்னா தெரியாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாரு வெண்ணங்குடி முனியப்ப சாமி. இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாரி நடந்துட்டு இருக்குதுங்களா? இந்த மாரி நடந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல, உடனே என்ன பண்றாங்க, சரி ஓகே இந்த மாரி வந்து அடுத்தடுத்து இந்த மாரி விஷயம்லாம் நடக்குது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? தொழில்ல பின்னடைவு, குடும்பத்துல பின்னடைவு, இந்த மாரி கிரெயின் ஆப்பரேட்டர் பக்கத்துல போனா கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஒரு இன்னும் கொஞ்சம் பட்டு திருந்தி தான் வந்து அந்த மிகப்பெரிய கான்ட்ராக்ட்காரர், மிகப்பெரிய அந்த பணக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, முடிவு பண்ணியிருக்கிறாரு. சரி ஓகே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமாட்ருக்கு சாமி விஷயத்துல. அதனால தான் நம்மளால அந்த இடத்துல பாலமே போட முடியல. நாம செஞ்ச தப்ப நாமளே புரிஞ்சுக்கணும். நாம வந்து இத வந்து திருத்திக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி சாமி கிட்ட வந்து சரணடைகிறாரு. சரணடைஞ்ச வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குடும்பத்தில இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் சரியா இருக்குது. அனைத்து பிரச்சனைகளுமே சரியா இருக்குது. அப்பதான் அவரு என்ன பண்றாரு, அதுக்கு அடுத்த கட்டமா ஒரு மிகப்பெரிய அந்த ப்ராஜெக்ட்டான அந்த பாலம் போடுற வேலைய, சாமி கோயில்ட்ட வந்தத கொஞ்சம் தள்ளி கிராஸ் பண்ணி பக்கத்துல போட்டுருக்காங்க. இன்னைக்கு நாம அந்த பாலத்துல போய் பார்த்தோம்னா தெரியும். கரெக்ட்டா கோயில் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 அடி தள்ளி தான் கிராஸ் ஆகி தான் அந்த பாலம் போகும். அந்த முனியப்பனோட சக்தியால தான் அந்த இடத்துல வந்து அந்த பாலம் வராம இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது. அந்த முனியப்ப சாமி கோயிலுக்கு ஏன் வெண்ணங்குடி முனியப்ப சாமின்னு சொல்லி பேர் வருதுன்னா, முனியப்ப சாமியோட தலைக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணங்கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை செடி இருக்குது. வெண்ணங்கொடி. அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு செடி தான். நம்ம முனியப்பன் கோயில்ட்ட இருக்குது. இந்த செடிய கட் பண்ணி யாரு வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் வச்சாங்கன்னாலும் அங்க வராது. வரதில்ல. இங்க கோயில்ட்ட இருக்கிற செடி மட்டும் தான் வெண்ணங்கொடி.
அந்த வெண்ணங்குடிக்கு கீழே நெவுல்ல இவர் உட்காந்துருக்கிறதுனால தான் வெண்ணங்குடி முனிப்பசாமின்னு சொல்லி எல்லாருமே ஒரு அடையாளத்தோட சொல்றாங்க. கோயிலுக்கு என்ன அடையாளம்? அருள்மிகு ஸ்ரீ வெண்ணங்குடி முனியப்பசாமி திருக்கோயில். வெண்ணங்குடி முனியப்பசாமின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்குது, யூடியூப்ல பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக்ல இருக்குது, ட்விட்டர்ல இருக்குது. இப்படி அனைத்து சமூக வலைதளங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாரு? கரண்ட்ல இருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து காலங்கள் மாற, மாற, மாற அவர் வந்து இன்னைக்கும் வந்து எப்படி இருக்கிறாரு? ட்ரெண்டுக்கு தகுந்த மாரி வந்து அவருடைய பக்தர்கள் வந்து அவர ரொம்பவுமே விரும்பி கும்பிடுறாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த வெண்ணங்குடி முனியப்பசாமி கோயிலுக்கு 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டே கிடையாது. 24 மணி நேரமும் கோவில் தொறந்தே தான் இருக்கும். கோவில் வந்து வெட்ட வெளியில தான் இருக்குது. வெட்ட வெளியில தான் இருக்குது. நீங்க வந்தீங்கனாலே சாமி ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாடி சாமி தெரியும். ஸ்டெப்ஸ்ல கீழ இறங்கி தான் கும்பிடுற மாரி இருக்கு. ஒரு 7, 8 ஸ்டெப்ஸு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கும் கதவுகளே இல்லாத கோயில் இங்க இருக்குது. இன்னும் அது மட்டும் இல்லாம ஞாயித்துக்கிழமை, திருவிழா நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பலி அப்படிங்கிறது குடுத்துட்டு போவாங்க. ஒவ்வொரு ஞாயித்துக்கிழமையும் வராங்க. டெய்லியும் இல்லங்காம கம்மியா எடுத்துட்டா கூட ஒரு 50, 60 அடி வந்து 50லருந்து 60 அடி வந்து வண்டிக்கு பூஜை போட்டு போயிருவாங்க. என்ன சபரி ஊருக்குள்ள அவ்வளோ பேர் வண்டி வாங்குறாங்களா? அவ்வளோ பேர் பூஜை போடுறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதுசா வண்டி வாங்குறவங்களும் பூஜை போட்டுட்டு தான் போவாங்க. லாரி டிரைவர்ஸ் ட்ரக்ல வெஹிக்கிள்ல வந்து சரக்கு ஏத்திட்டு போம்போது வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க. பஸ்ஸுல கண்டக்டர், டிரைவர் இவங்கலாம் புதுசா அன்னைக்கு காலையில பஸ் எடுத்துட்டு போம்போது வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க. இந்த மாரி வந்து அனைத்து நாட்கள்லயுமே விசேஷமா பூஜை அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? வாங்க.